ராகுல் காந்தி அறிவிக்கப்படாத ஒரு பிரதம வேட்பாளராக தான் இருந்தார். ஏன் ராகுல் காந்தியை அவர் முதிர்ச்சி பெற்ற பரிணாமம் அடைந்திருக்கிறாரா, முதிர்ச்சி பெற்ற தலைவராக வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா ஒரு இரண்டு ஒப்பீடுகள் தான். ஒன்று, ரஃபேல் அப்படிங்கிற ஒரு நவீன போர் ரக விமானங்களை வாங்கினதில் இவங்களுக்கு, அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பணம் கொடுக்கப்பட்டது. யாரோ ஒருத்தர் பணம் வாங்கியிருக்காங்க, அது பாதுகாப்புத்துறை அமைச்சரோ பிரதம மந்திரியோ ஏதோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு மிக அதிக முறை அதை திரும்ப திரும்ப பேசினார் யார், ராகுல் காந்தி. ஆனால் திரும்ப திரும்ப சொன்னாரே ஒழிய சாமானிய மக்கள் நம்பக்கூடிய சில அழுத்தமான காரணங்களை அவர் முன்வைக்கலை. அதான் உண்மை. 99 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி. இத்தனை இடத்துல போட்டிட்டாங்க, அதில் 99 தான் வெற்றி பெற்றிருக்கு. எல்லாரும் சேர்ந்து வாங்கினதை விட தனிப்பெரும்பான்மையாக பாஜக அதிகமாக வாங்கியிருக்கு. இப்போவே ஒரு விஷயம் புரியுது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ கூட்டுறீங்களோ அதோட அதிகமான வாக்கு வாங்கினவங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ராகுல் காந்தி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சியான தலைவராக மாறிட்டார்? அவ்வாறு அவர் முதிர்ச்சி அடையாத தலைவராக இருப்பது ஒரு வகையில் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. காரணம், ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் என்பதே இல்லை. தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ராகுல் காந்தி இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வெற்றிகளினால் முதிர்ச்சியடைந்த தலைவராக பரிணாமம் அடைந்திருக்கிறாரா? இதுதான் இந்த காணொலியினுடைய கருப்பொருள். இந்த கருப்பொருள் செல்வதற்கு முன்னால் நமது சேனலில் நீங்கள் உறுப்பினராகலாம். எப்படி உறுப்பினராகலாம் என்றால், அந்த ஜாயின் அப்படிங்கிற சிவப்பு பட்டன் அழுத்தினீங்கன்னா நீங்கள் உறுப்பினராகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், உறுப்பினராகுங்க. உறுப்பினர்களுக்காக பிரத்யேகமான வீடியோக்கள் வருகிறது. நன்றி. இப்போது கருப்பொருட்களை சொல்வோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி, அதாவது அந்த இந்தி கூட்டணி என்று கூறுகிறார்களவா, எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து சுமார் 16 கட்சிகள் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக இருந்தால், இணைந்து சில இடங்களில் அவங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டாங்க, சில இடங்களில் தனியாக ஜாயிண்ட் எஃபர்ட் பண்ணாங்க. இப்படி இவங்களெல்லாம் கலந்து ஒரு வெற்றியை பெற்றதில் ராகுல் காந்தி அறிவிக்கப்படாத ஒரு பிரதம வேட்பாளராக தான் இருந்தார். ஏன் ராகுல் காந்தியை அவர் முதிர்ச்சி பெற்ற பரிணாமம் அடைந்திருக்கிறாரா, முதிர்ச்சி பெற்ற தலைவராக வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா ஒரு இரண்டு ஒப்பீடுகள் தான். ஒன்று, ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியதில் ஊழல் நடந்ததா கடந்த ஆட்சி காலத்தில், மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரஃபேல் இந்திய விமானப்படைக்கு வாங்கினதில் முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்திலே அதை சொன்னார், எல்லாருக்கும் நினைவு இருக்கும். இந்த ரஃபேல் ஊழல் அப்படிங்கிறது அப்போ பாதுகாப்பு அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னார். அந்த விளக்கங்கள் மூலம் மக்கள் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, அல்லது அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க, அவங்க இதெல்லாம் நம்பலைன்னு சொல்கிறதா, அல்லது குற்றச்சாட்டு வைத்த முறை, இந்த குற்றச்சாட்டுகளை இவர்கள் இன்னும் அழுத்தமாக நிரூபிக்காத அந்த தன்மை, இதனால் அந்த இது எடுபடாமல் போச்சாங்கிறது கேள்விக்குறி. ஏனென்றால் ரஃபேல் அப்படிங்கிற ஒரு நவீன போர் ரக விமானங்களை வாங்கினதில் இவங்களுக்கு, அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பணம் கொடுக்கப்பட்டது. யாரோ ஒருத்தர் பணம் வாங்கியிருக்காங்க, அது பாதுகாப்புத்துறை அமைச்சரோ பிரதம மந்திரியோ ஏதோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு மிக அதிக முறை அதை திரும்ப திரும்ப பேசினார் யார், ராகுல் காந்தி. ஆனால் திரும்ப திரும்ப சொன்னாரே ஒழிய சாமானிய மக்கள் நம்பக்கூடிய சில அழுத்தமான காரணங்களை அவர் முன்வைக்கலை. அதான் உண்மை. ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த ரஃபேல் விமானம் வாங்கினதில் நடந்திருக்கலாம்னு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஊழல் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சட்டப்பூர்வமாக சில ஆவணங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த ஆவணங்களை நீங்கள் பொது இடத்துல வெளியிட்டால் கூட நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே தேர்தல் அரசியல் வேறு, அரசியல்வாதிகளை மக்கள் கணிக்கும் விதம் என்பதே வேறு. இந்த கூட்டணியில் வெற்றி பெற்றேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மாயை தான். அது கூட்டணியினால் ஒரு வெற்றி கிடைச்சிருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி 16 பேர் கூட்டணி சேர்ந்து இப்போ கிடைக்கல பார்த்தீங்களா. இப்போ இதனால தான் இந்த தலைவர்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்களா அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு. அதில் ராகுல் காந்தி அறிவிக்கப்படாத ஒரு பிரதமர் வேட்பாளராக இருந்ததுனால அவரை பற்றி ஒரு சின்ன பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறாருன்னு.
இதன் மூலம் பாருங்கள், ரஃபேல் ஊழலை அவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அவர் சொல்லலை. உண்மையிலே நடந்துச்சோ இல்லையோ அது வேறு. காலகட்டத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் அது தன் வலிமையை இழந்து, அந்த குற்றச்சாட்டு தன் வலிமையை இழந்து கரைந்து மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய எதிர் மனப்பாங்கு, ஆளுங்கட்சியை கொடுக்க எதிர் மனப்பாங்கை ஊக்குவிக்கும் சக்தியை இழந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மன்னிக்கணும். இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வச்சு தான் அந்த காணொலியை அடிப்படையை வச்சுருந்தேன். அதாவது தேர்தலுக்கு பிந்திய வாக்கு கணிப்பு, போஸ்ட்போல் ஒப்பீனியன் அப்படின்னு போட்டு தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் மிக அதிகமாக பிஜேபி அப்படி அச்சு பசங்காமல் 300க்கு 350க்கு மேலே 400க்குள்ள எல்லா ஊடகங்களும் வெளியிட்டது. ஒரே மாதிரி வெளியிட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது. அதை வந்து பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாரதிய ஜனதா சேர்ந்த அமித்ஷா அவர்களும் கூட்டிணைந்து இதை மாதிரி ஒரு இதை வெளியிட்டு இது பங்கு சந்தையினுடைய இதை ஏற்றி, பங்கு சந்தையினுடைய மதிப்பை ஏற்றி நிறைய அதில் லாபம் பார்த்துட்டு மறுநாள் படகுன்னு எல்லாம் இறங்கி போச்சு. இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுலேயும் எந்த உண்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும் பங்குச்சந்தை என்பது யூக வணிகம். இதில் ஒருத்தர் ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தியெல்லாம் வந்து ஹைக் பண்ணிட முடியாது, லோ பண்ணிட. அது இந்த காலகட்டங்களில் 90களோட ஆரம்பத்தில் அது பெரிய ஊழல் நடந்துச்சு. அது வேறு, அது சட்டக்கல்லூரியில் வந்து பாடமாகவே வச்சாங்க. அந்த பங்குச்சந்தையில் ஹர்ஷத் மேத்தாங்கிற ஒரு மிகப்பெரிய ஊழல் ஏற்படுத்தி அவர் எப்படி டெக்னிக்கலாக பண்ணார், தண்டிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன அதில் சாமர்த்தியம் இருந்தது அப்படிங்கிறத சட்டக்கல்லூரியில் பாடமாகவே வச்சதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பங்குச்சந்தை என்பது வேறு. இப்போ அதுக்கப்புறம் நிறைய அந்த ஒரு அப்டேட் ஆகி இப்போ அது இருக்கிற பங்கு சந்தையினுடைய நிறுவனத்துக்கு ஒரு யூகத்தை பயன்படுத்தி அல்லது பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பங்கு சந்தையை உயர வைத்து விட முடியும் என்ற நிலையில் பங்கு சந்தை இல்லை. இவங்க செஞ்சாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். இப்போ பாருங்கள், ஒரு அடித்தர ஸ்தரமில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலம் தொடர்ந்து இவர் குற்றச்சாட்டு சொல்லுவார், அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அல்லது அதில் பெரிய உண்மை இருக்காது, அல்லது இவர் ஏதோ பரபரப்புக்காக சொல்லிகிட்டே போவார் அப்படிங்கிற இமேஜை ராகுல் காந்தி மீண்டும் கட்டமைக்கிறார். இவர் தோல்வியடையக்கூடிய அல்லது எந்த அடிப்படை தளமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்வதன் மூலம் மக்கள் நம்பிக்கை, இவருடைய குற்றச்சாட்டுகள் மீது மக்கள் நம்பிக்கையை இழப்பார்கள். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த பங்கு சந்தை குறித்த குற்றச்சாட்டுக்கும் நான் ஓமானமாக எடுத்துக்கிறேன். எப்படி ரஃபேல் காணாமல் போச்சோ அது மாதிரி இது அதுக்கு அந்தளவுக்கு கூட இதில் வலிமை இல்லை. பங்கு சந்தையெல்லாம் அப்படி ஒருத்தர் யூகத்திலேயே கொண்டு வந்து இவ்வளோ பெரியதாக்கி மறுநாளே டம்முன்னு கேள்வி விழுகிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா எங்களுக்கு தெரியல. அதான் ப்ராக்டிக்கலி டெக்னிக்கல் ஹோல்டு இதில் இல்லை. இவர் பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார் என்பதுதான். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய மகன், இந்திரா காந்தியினுடைய குடும்பம், இது போன்ற ஒரு பிம்பங்கள் தான், அந்த கட்டமைப்புகள் தான் ராகுல் காந்தியை ஓரளவுக்காவது ஒரு தலைவராக தாக்குப்பிடித்து நிற்கிறது என்றுதான் கருத வேண்டியதுள்ளது. அவர் இன்னும் முதிர்ச்சி அடையக்கூடிய பரிணாமம் பெற்ற ஒரு தலைவராக என்னுடைய கருத்தில் அவர் இல்லை. நான் பிஜேபியை சேர்ந்தவனும் அல்ல, அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக சொல்லவில்லை. நீங்கள் கட்டமைக்கும் விதம் தொடர்ந்து ஒரு இது சொல்கிறாங்க இல்லையா, பாருங்கள் எதிர்கட்சிகள்லாம் வலிமையான இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆய்வு பார்வையோடு பார்த்தீங்கன்னா 99 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி. இத்தனை இடத்துல போட்டிக்கிட்டாங்க, அதில் 99 தான் வெற்றி பெற்றிருக்கு. எல்லாரும் சேர்ந்து வாங்கினதை விட தனிப்பெரும்பான்மையாக பாஜக அதிகமாக வாங்கியிருக்கு. இப்போவே ஒரு விஷயம் புரியுது, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ கூட்டுறீங்களோ அதோட அதிகமான வாக்கு வாங்கினவங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ராகுல் காந்தி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சியான தலைவராக மாறிட்டார்? அவ்வாறு அவர் முதிர்ச்சி அடையாத தலைவராக இருப்பது ஒரு வகையில் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. காரணம், ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் என்பதே இல்லை. கார்கே போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக வேண்டுமானால் வரலாம். அவர் கடந்த காலங்களில் கர்நாடகத்தில் இருந்த பொழுது, கர்நாடகத்தில் பதவி வகித்த பொழுது அவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்த செயல்கள் யாரும் மறந்துவிடவில்லை. மறந்தவர்களுக்கும் நான் நினைவுபடுத்துகிறேன், அவர் தமிழகத்துக்கு எதிராக எவ்வாறு வினையாற்றினார் என்பது. அஃப்கோர்ஸ் அவர் கர்நாடகத்தில் இருக்கும்போது கர்நாடகத்துக்கு ஃபேவராக தான் இருக்கணும், ஏற்றுக்கொள்கிறோம். இவர் போன்றவர்களை நீங்கள் காங்கிரஸ் தலைமையகத்துக்கு கொண்டு வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக கொண்டு வந்து அத்தனை மாநிலங்களையும் ஏற்கக்கூடிய தலைவராக எப்படி நீங்கள் மாற்ற முடியும்? தமிழ்நாட்டிலே அவர் மேலே ஒரு எதிர்ப்புணர்வோடு தான் அவர் அங்கே போயிருக்காரு. அப்போ காங்கிரஸ் தலைமை இன்னும் ஒரு சரியான தலைமையை உருவாக்க தவறிக்கொண்டே இருக்கிறது. இது ஆரோக்கியம் இல்லாத
ஜனநாயகத்தை உருவாக்கும். இப்படித்தான் நான் என்னோட இன்னொரு காணொலியில் கூட போட்டிருந்தேன். அதிமுக ஏன் இப்படி தேஞ்சிக்கிட்டே போகுது? அது மாநில அரசியலில் ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்தை கொடுக்கிறது. இது போன்றுதான் தேசிய அளவில் ஒரு ஆரோக்கியமில்லாத ஜனநாயகம் தான் இன்னும் இருக்கிறது. நீங்கள் இன்னொன்று யோசனை பாருங்கள். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எதிர்கட்சி கூட்டணி வந்து மிகப்பெரிய பலத்தோடு இருக்குது, எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதனால் அவங்க வந்து ஜனநாயகத்தோடு செயல்படுவாங்க. நிச்சயமாக கூறுகிறேன். என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் நடந்த பார்லிமெண்ட்ரி கூட்டத்தில் இவங்க தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக வந்ததெல்லாம் எதிர்ப்பாங்க அல்லது வெளிநடப்பு செய்வாங்க, ஓன்னு கத்துவாங்க. கேட்டால் என்ன சொல்கிறது? ஜனநாயகத்தை பற்றி இவருக்கு என்ன தெரியும், பேசிகிட்டு இருக்காரு, ஒரு அடி இவர் பிஜேபி ஆதரித்து பேசுகிறாரு. அல்ல, ஒரு இது வரைக்கும் எம்பி, இப்போ 2வது முறை எம்பியாக நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க, நிறைய பேர் 2வது முறையாவோ அதுக்கு மேல்பட்டோ எம்பியாக வந்திருக்காங்க. உருப்படியாக அங்கே என்ன பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி அது ஆளுங்கட்சியை எரிச்சலூட்டும் வகையில் பேசுகிறது, தரந்தாழ்த்தி பேசுகிறது, அல்லது எந்த பிரயோஜனமும் இல்லாமல், தொகுதிக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் கட்சி அரசியலை கொண்டு போய் அங்கே புகுத்துறது, இது மாதிரி வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ 234 பேர் எதிர்கட்சி எம்பிகள் இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? இவங்க 293 இருந்து என்ன பிரயோஜனம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அடுத்த முறை நம்ம கொஞ்சம் அறுதி பெரும்பான்மையோட வரணுன்றதுக்காவது கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. இவங்க அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து ஓன்னு கூப்பாடு போட்டு எல்லாம் வெளியே வர்றது, அப்புறம் உள்ள போகிறது, சண்டை. அதாவது நாகரிகம் இல்லாத எம்பிக்களாக தான் இவங்க நடந்துக்குவாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்காங்க. உருப்படியாக பேசினதாகவோ, ஒரு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களை வலியுறுத்தி பேசினதாகவோ ஏதாவது சரித்திரம் இருக்கா, வரலாறு இருக்கா? இருந்தால் எனக்கு நீங்கள் லிங்க் கூட அனுப்பிச்சி விடுங்க. நாம் உபயோகமற்றவர்களை, உபயோகம் இல்லாதவர்களை, உருப்படி இல்லாதவர்களை தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். எதிர்கட்சியாக நான் ஆளுங்கட்சியாக போகிறவங்களுக்கும் சேர்த்துன்னு சொல்கிறேன். உருப்படியாக பேசுங்க. அடுத்த தலைமுறையை கொஞ்சம் அடுத்த தலைமுறை கவனத்தில் கொண்டு சில நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. மிகுந்த மனித வளம் கொண்ட ஒரு நாடு இது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் முடிஞ்சு ஒரு அரசு அமைக்கும் பொழுது ஆரோக்கியம், அதாவது பரிணாம வளர்ச்சி இல்லாத, முதிர்ச்சி இல்லாத, பரிணாம வளர்ச்சி இல்லாத வேணால் நான் அந்த சொல்ல நான் வாபஸ் வைக்கிறேன். அது கொஞ்சம் கடுமையான சொல்ல கூட இருக்கலாம், அல்லது பொருந்தாத சொல்ல இருக்கலாம். ஆனால் முதிர்ச்சி அடையாத ஒரு தலைவரை, அவர் இன்னும் எதிர்கட்சி தலைவராக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, அவரை தான் கொண்டு போகிறாங்களா இல்லைன்னு தெரியல. இவரை இன்னும் நீங்கள் எத்தனை கால தூக்கு பிடிச்சு இந்த வெற்றி இதுக்காக இன்னும் 16-32 கூட்டணி ஆக்கிய எல்லாம் ஏற்றுக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? சிறந்த தொலைநோக்கு திட்டங்கள் கொண்ட மாற்றுத் தலைவர்களை உருவாக்குங்கள். எல்லா கட்சிகளுக்கும் இந்த வேண்டுகோள். ராகுல் காந்தி இத்தனை வயது, இத்தனை கள அனுபவம், இத்தனை தேர்தலை சந்திச்சும் அவருக்கு அந்த ஒரு களப்பயிற்சியோடு சேர்ந்த ஒரு பக்குவம் நிறைந்த தலைவராக அவர் வரவில்லை. அது ஒரு பெரிய குறைபாடு. அதே குறைபாடு தான் இங்கே இருக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும். பரவாயில்லை, ஒரு ஆரோக்கியமான தலைவராக உருவாவதற்கான வாய்ப்புகள் அவர்கள் நிறைய இருக்கிறது. ஆரோக்கியமான தலைவர்களாக மாறுங்கள். நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்களை தீட்டக்கூடிய சக்தி வாய்ந்த அடுத்த தலைமுறையை கவனத்தில் கொண்ட தலைவர்களாக அடுத்த கட்டத்துக்கு வாங்க. முதிர்ச்சி அடையுங்கள். தொடர்ந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள். இதுதான் ஒரு எளிமையான ஒரு வாக்காளனாக என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து காணொலி பாருங்கள். சேனலில் மெம்பர் ஆகுங்க. அந்த ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.